ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம். சதாசிவலிங்கத்தில் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய மந்திரம் 1745. இதுல மெயினா அவர் என்ன நமக்கு உணர்த்த வருகிறார் அப்படின்னாக்கா, இந்த 3 சக்தி இருக்கு இல்லைங்களா, இத்தியாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த 3த்தையும் தன்னுள் அடங்கிய வடிவமாக ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார். அப்ப இந்த அருவுருவமான சதாசிவலிங்கம் சிவனும் சக்தியுமாக எவ்வாறு இணைந்து பிரபஞ்ச ஆற்றலாக செயல்படுகிறார்கள். இட் இஸ் a geometry view. வடிவியல் குறியீடுகள் மற்றும் முக்சக்திகள் மூலமாக how we can establish his ஆற்றல் in பிரபஞ்சம். அதான் ரொம்ப இந்த பாடல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. சக்தி நாற்கோணமும் சலமுற்று நின்றிடும், சக்தி அருகோணமும் சயனத்தை உற்றிடு, சக்தி நால்வட்ட செயல்முற்று இருந்திடு, சக்தியுருவாம் சதாசிவந்தானே அப்படின்னு. இங்க முதல் வரியில பாத்தீங்கன்னா 4 கோணம் அப்படின்றாருங்க. 4 கோணம் அப்படின்றது லிங்கத்தினுடைய சதுர பீடம். அப்புறம் சலமுற்று நின்றிடும் அப்படின்னா தண்ணீர் போல ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சீங்களா, அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தினோம்னா அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணி அப்படியே இருக்கும். அதுதான் ஞானசக்தி. அப்புறம் இறைவனை நாம் உள்வாங்கணும்னா நம்ம என்ன ஷேப்ல இருக்கோமோ அந்த ஷேப்ல உள்வாங்குறோம். சொம்புல இருந்தா சொம்புல இருப்போம், பெரிய அண்டாவில இருந்தா அண்டாவில இருப்போம், டம்ளர்ல இருந்தா டம்ளர்ல இருக்கிறோம். சோ இறைவனை எப்படி நாம் உள்வாங்குகிறோமோ அவ்வாறாக இருக்கின்றோம். அதான் சலமுற்று நின்றிடும். 2வது வரி சக்தி அருகோணம்ன்றாருங்க. இது ஆற்றலை குறிக்கின்றது. 6 கோணத்துல அவர் படுத்த படுக்கையா இருக்கின்ற நிலைமையில இருக்கும் இத்தாசக்தி. ஆனா அவர் தாய் உள்ளம் கொண்டு எப்ப குழந்தைக்கு பிரச்சனைனாலும் உடனே வரக்கூடிய நிலைமையில இருப்பாரு. அடுத்த வரி சக்தி 4 வட்டம் அப்படின்றது 4 வட்டங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக சொல்றாரு. இது சைக்கிளுக்கு நீர் மேகமாகி திருப்பி மேகம் மழையாக பொய்ந்து ஆவியாக இந்த ரொட்டேஷனை குறிக்கின்றது. இது கிரியாசக்தி. சக்தி உருவாம் சதாசிவம் தானே. இந்த 3 சக்திகளும் வடிவங்களாக திகழ்கின்றது லிங்க திருமேரியான அருவுருவமான சதாசிவமூர்த்தி. அப்படின்னா திருப்பி நம்ம உணரலாம். அதுல சதாசிவலிங்கம் அப்படின்னாக்கா சிவனும் சக்தியுமாக இணைந்து பிரபஞ்ச ஆற்றலை எப்படி செயல்படுகின்றார்கள் அப்படின்றதுலாம். இந்த ஞானசக்திக்கு தான் 4 கோணம். 4 கோணங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த 4 கோணம்னா நாம அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்வாங்கிறது. இந்த பேரறிவை நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி, அடியவர்களின் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அருளுகின்றார். 2வது அருகோணம்ன்றது இத்தாசக்தி. இது உயிர்கள் மேல் உண்ட பெரும் கருணை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அதை அழகா கொடுத்துடுறாரு, எந்த தடையும் கிடையாது. 3வது 4 வட்டம் கிரியாசக்தி. இங்க சைக்கிளுக்கு சொல்றாரு. கிரவுண்ட்ல இருக்கிற மழைநீர் சூரிய ஒளியின் மூலமாக மேகமாகி திருப்பி மேகமானது குளிர்ந்து மழையாக பொய்ந்து கடலில் சேருகின்றது. இது பிரபஞ்ச இயற்கையினுடைய ஒரு சுழற்சி. இது உயிர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த உலக இயக்கத்தையும் பிறவி சுழற்சியும் நடக்கக்கூடிய ஆற்றல் தான் கிரியாசக்தி. இதுக்கு முன்னாடி கிரியாசக்தின்னா வேற மீனிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப சதாசிவலிங்க வடிவத்துல நம்ம பார்க்கும்போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னா தன்னுள் அடங்கிய வடிவமாக ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்ற லிங்க வடிவமாக திகழ்கின்றார். இதுக்கு ஒரு அழக குட்டி கதை பார்க்கலாங்களா. முத்தக்திகளின் சங்கமம். ஒரு ஊர்ல சிவபக்தர் இருந்தாருங்க. டெய்லி சிவபெருமான லிங்க வடிவுல வழிபட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த கடவுள்ன்றது சர்வவல்லமைப்படைத்தவன்றாங்க. அவன் எப்படி இந்த உலகத்தை இயக்கலாம், அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அது எப்படி நமக்கு கிடைக்குது, இப்படி அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் புடஞ்சுக்கிட்டே இருந்தது. உடனே அவன் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஒரு பெரியவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டான். அவரு ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னாரு, பார்ப்பா, 3 வடிவங்களை அவர்கிட்ட காமிக்கிறார்.
நாள் கோணம் அப்படின்றதுக்கு ஞானசக்தின்றாரு. ஒரு சதுர வடிவ பாத்திரத்தை கொடுக்கறாரு, தண்ணிய ஊத்துறாரு, அந்த நீர் சதுர வடிவத்தை அப்படியே ஏற்றிக்கிச்சு. அப்ப கடவுள் யாருன்னா முதல் ஆற்றல் ஞானசக்தி. இதுல எப்படி பாத்திரத்துல தண்ணி இருக்குதோ அசையாம இருக்கோ அது மாதிரி நீ எந்த பக்குவத்தோட என்ன மாதிரி பாத்திரத்தோட நீ இறைவனை அணுகுகிறாயோ அந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றல் பேரறிவு அருள் உனக்கு கிடைக்கும். நிக்கமர உன்ட்ட நிறைஞ்சிருக்கும். இதுதான்ப்பா இறைவனுடைய முதல் வடிவம், புரிஞ்சுட்டான்னாரு. சரி ஐயா, அடுத்தது அருகோணத்துக்கு வர்றாரு. இதான் இச்சாசக்தி. ஒருப்பா மந்திர பீடம் இருக்கா, அதுல ஒரு தீபத்தை அமைதியா ஏத்தி வச்சா பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சரி, இச்சாசக்தி இதுதான் உயிர்கள் மேல் கொண்டுள்ள பெரும் விருப்பம். என்னன்னா அமைதியா படுத்திருக்கிற மாதிரி இருக்கும், சஜனம் ஊட்டி இருப்பது போல. ஆனா ஒரு குழந்தை எப்ப கூப்பிடுமோ உடனே தாய் வீச்சின்னு அந்த குழந்தைய கையாள் என்ன வேணுமோ அதை செய்வாங்க. அது போல இறைவன் தம் கருணையை நம் மேலே பொழிவதற்கு எப்போதும் தயாராக காத்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய தூய்மையான பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் போது அது நிறைவேறும். தூய்மையான பிரார்த்தனையின் மூலம் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது சொல்லட்டுமாப்பா, 4 வட்டம் இருக்கா, ஓகே. இது நீர் சக்கரத்தை குறிக்குது. வட்ட வடிவமா இருக்கா, அந்த சக்கரம் சுத்தும் போது தண்ணி கீழே விழும், திரும்பி மேல போகும்போது சுழற்சியா இயங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் செயலாற்றல். இயக்கத்துல உலகத்துல பிறப்பு இறப்பு வினை அல்லது கர்ம வினை இந்த சுழற்சியை நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஆற்றல். உதாரணத்துக்கு கடல் நீர் மேகமாகுதா, மழையா பொழியுதா, நதியா ஓடுதா, கடலை அடையுதா, இது ஒரு பிரபஞ்ச இயக்கத்தினுடைய ஒரு ஓமானம். இப்படியாக செயல் வடிவம் உலகத்தை நடத்துகின்றது அப்படின்னு சொன்னார். இப்பெல்லாம் கேட்ட உடனே சொன்னா 3 வடிவங்களும் 3 ஆற்றல்களும் தனித்தனியா இருக்கின்றன. அப்ப பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய இந்த ஒரே இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு ஒரு திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறான். அவன் சொல்றான், கருவறைக்கு அழைச்சிட்டு போனான்னு தினசரி நீ லிங்கத்தை வழங்குறியா, நல்லா பாரு. லிங்க திருமணி எப்படி இருக்குது, சதுரமா இருக்கா, அது நாணம். அதுக்கு நடுவுல உள்ள அமைப்பு எப்படி இருக்கு, அருங்கோணமா இருக்கா, அது இச்சை. அந்த ஒட்டுமொத்த இயக்கம் இருக்கு பத்தியா, அதான் வட்டி வடிவம் கிரியாசக்தி. அப்ப நீ வழங்குற சதாசிவம் 3 ஆற்றல்களும் தனித்தனியாக இல்லை, இவை 3ம் இணைந்து அருவுருவமாக அடியார்களுக்கு அருள் செய்யும் ஒரு வடிவம் தான் சதாசிவ மூர்த்தி. அப்ப இங்க சிவமும் சக்தியும் ஒன்னா கலந்து இருக்கிறாங்க. அப்பதான் இவனுக்கு புரியுது, ஆஹா, அறிவு கருணை செயல் இந்த 3ம் ஒரே லிங்க வடிவத்தில் அடங்கி இருப்பதுதான் சதாசிவ லிங்கம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. அப்ப அந்த 4 கோணம் அப்படின்றது மாறாத நாலேஜ் பேரறிவு, அருகோணம்ன்றது இறைவனுடைய கருணை, வட்டம்ன்றது இந்த உலக சுழற்சி. இப்படியாக 3ம் சேர்ந்த வடிவம் தான் சதாசிவம். சரி, டே டு டே அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம முக்தக்தியை பத்தி பாக்குறோம். ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது? விஷன் அண்ட் பிளானிங் நம்ம அதுல கொண்டு போகணும். அருகோணம்னா விருப்பத்தை நிறைவேற்றுறது, என்ன மாதிரி விருப்பம் எடுத்துக்க போறோம், போக்கஸ் பண்றது. நம்மளுடைய சிந்தனைகள் கீழ் நோக்கி இருக்குதா மேல் நோக்கி இருக்குதா அதை பத்தி பேசுறது. நாள்வட்டம்ன்றது தொடர் உழைப்பு, எக்ஸிகியூஷன், என்ன நினைக்கிறோம் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றதுல வருது. இப்படியாக 3 கோணங்கள் நமக்கு சொல்றாரு. 4 கோணம், அருகோணம், 4 வட்டம், 3 சக்தியாக பிரிக்கப்படுகின்றது. ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. அப்ப சதாசிவ வடிவம்ன்றது ஒவ்வொருக்குள்ளும் இருக்கின்றார். உங்கள் அறிவை சதனமாக நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் லட்சியத்தை அருகோணமாக ஒருமுகப்படுத்துங்கள், உங்கள் உழைப்பை வட்டமாக சுழல செய்யுங்கள். இந்த 3ம் இணையும் போது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லி ஸ்தலத்தை கௌரி அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமை, நல்ல விளக்கங்கள், நல்ல கதை. மிக்க நன்றிங்க ஐயா. கிருத்திகா அம்மா, நான் இன்வைட் கொடுத்தேன், உங்களால வர முடியலையா, இல்ல லைனையா நீங்க கொஞ்சம் பாருங்க. வந்துட்டீங்களாம்மா?
விந்தியம்மா வாங்கம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1745வது திருமந்திரம். சக்தி நாற்கோணம் சலமுற்று நின்றிடும், சக்தி அறுகோணம் சயனத்தை உற்றிடும், சக்தி நல்வட்டம் சலம் உற்று இருந்திடும், சக்தி உருவம் சதாசிவன் தானே. அருமையான திருமந்திரம். சக்தி நாற்கோண வடிவான மூலாதாரத்தில் நீர் போல நிற்கும். சக்தி அதற்கு மேலாக அறுகோண வடிவுடைய கொப்புளில் அசைவற்று இருக்கும். சக்தி இதன் மேல் நோக்குகிற போது வட்டமான புருவ மத்தியில் நீர் ஊற்று போல இருக்கும். இப்படி மூலாதாரம் தொடங்கி நெற்றி புருவ நடு வரை நீளும் சக்தி உருவம் சதாசிவமே ஆகும். சக்தி குண்டலினி சக்தி. கழக வெளியீட்டில் திருவருளாற்றல் நாற்கோணமாகிய மூலத்தினிடத்து நீர் போல் இடையராது இயக்கி கொண்டிருக்கும். அத்திருவருளே கொப்புளின் கண் மால் போல் கிடந்து உற்றுளி இயக்கும். இந்நிலை அறுகோணமாகும். அத்திருவருளே நெற்றி புருவ நடுவில் வட்ட நிலையத்தில் நின்று ஆணை செலுத்தி கொண்டிருக்கும். இக்குறிப்பு தோன்றவே செந்தமிழ் ஆன்றோர் தொன்று தொட்டு நெற்றி புருவ நடுவில் வட்டமாக பொட்டு இடுவதை மரபாக கொண்டுள்ளனர். திருவருள் ஆற்றலின் வடிவே சிவன் வடிவமாகும். சந்தனம், குங்குமம், சாந்து ஆகிய மூன்றால் இடும் பொட்டு முப்பண்பின் அடையாளமாகும். திருநீற்று பொட்டு சிவனார் என் குண அடையாளமாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. கிருத்திகாமா, நான் இன்வைட் கொடுத்தா மேல வர முடியல. அதாவது அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க வெளில போயிட்டு திரும்ப வரீங்களா? ட்ரை பண்ணுங்க அப்படி. அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. அழகிய சினையா, உங்களுக்கு கொடுக்க முடியுதா பாருங்கய்யா. அதில் ட்ரை பண்ணிட்டோமா? உங்களை இன்வைட் பண்ணவும் முடியல, வெளியில போட்டும் கூப்பிட்டு பார்த்துட்டான், என்னன்னு தெரியல. ரத்னகுமாரையால சத்யநாராய மேல வந்தீங்கன்னா அவங்களை இன்வைட் பண்ணி பாருங்க. நீங்க உங்க கருத்தை பதிவிடுங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. அம்மா ட்ரை பண்ணுங்க. ஆனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணால் இது ஆல்ரெடி யூசர் இன்வைட் பண்ணியாச்சுன்னே வருதுங்க. பாருங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: Shakti in quadrangle will stand dynamic. Shakti in hexagon will assume sleep.
Shakti in good circle will remain agitated. Shakti's form is Sadasiva indeed. அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் நம்ம சக்தி சதாசிவ சக்தி தான் பார்த்துட்டு வரோம். நேற்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியை பற்றி பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து யந்திர வடிவமாக இருக்கிற சக்தி வந்து அதுவும் சதாசிவ உருவம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சக்தி நாற்கோணமும் சலமுற்று நின்றிடும். முதல் வந்து நாற்கோணம் சொல்றாங்க, ஸ்கொயரு. அந்த வந்து சலமுற்று நின்றிடும். சலம்ன்றதுக்கு வந்து சுழற்சி, இயக்கம், அசைந்து அதாவது ஆக்ஷன் நடக்கிற இடம், அதாவது கிரியையா நடக்கிற இடம் தான். ஆனா என்னோட புத்தகத்துல சக்தி நல் வட்டமும் சலமுற்று இருந்திடும் தான் போட்டிருக்கு. 2 இடத்துலயும் அந்த மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் வேற வேற போட்டிருக்கு. வேற புத்தகத்துல சரணாய தளத்துல வந்து புயமுற்று நின்றுடும்னு போட்டிருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் வேற வேறையா இருக்கு. சலமுற்று நின்றிடும், அதாவது சக்தி நாற்கோணமும். இப்ப இந்த யந்திர வடிவம்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாற்கோணம் எதுல இருக்கும்னா அந்த கடைசி நிலையில இருக்கும். இந்த பிந்துல இருந்து கடைசியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பூலோகம் இயக்கம், நம்ம கீழ்நிலையில இருக்கிற இயக்கம், இந்த அனுபவத்துக்கு கொடுத்து நமக்கு பாடம் கற்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடக்கிற இயக்கம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி எல்லாம் வந்து இயக்கத்துல இருக்கிறது வந்து அது சலமுற்று நின்றிடும். அப்படிங்கிறது அந்த இயக்கத்துல நிற்கும். எந்த இதுனா அந்த நாற்கோணத்துல இருக்கிற இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி எல்லாமே இயக்கத்துல நிற்கும். சக்தி அறுகோணம் சயனத்தை உற்றிடும். அறுகோணம்னா நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறது. மேல் நோக்கி நம்ம போறதும் கீழ் நோக்கி இருக்கிற சக்தியும் சிவமும் பேலன்ஸ்டா இருக்கிற இடம். அங்கேயும் சரி சதாசிவன் இடம்தான். அந்த இடமுமே அறுகோணமாக இருக்கிற இடம் வந்து சயனத்தை விட்டுடும். அங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும். அதை சொல்றதா பார்க்கிறேன். சக்தி நல்வட்டம், இதுல நல்வட்டம்னு போட்டிருக்கு, சில நால்வட்டம்னு போட்டிருக்கு. இந்த இடத்துலதான் புயமுற்று இருந்திடும்னு போட்டிருக்கு. இதுல சயமுற்று இருந்திடும்னு சலமுற்று இருந்திடும் போட்டிருக்கு. இந்த இயக்கம் வந்து அந்த வட்ட வடிவம் வந்து அந்த பூர்ண தன்மையை குறிக்கிறதா இருக்கலாம். நம்ம அந்த பேலன்ஸ்க்கு வந்து அடுத்த நிலையா நம்ம வந்து இறையோட கலந்து இறையோட இயக்கத்திற்கு நம்ம போகிறது. எங்கேயும் என்னோட புத்தகத்துல சலமுற்று நின்றிடும், சலமுற்று இருந்திடும்ன்றதுனால அந்த இயக்கத்தோட இயக்கமா இறையோட இயக்கத்தோட நம்ம கலந்துருவோம். அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி நம்ம எந்த நிலையில இருந்தாலுமே சரி, சக்தி உருவம் சதாசிவம் தானே. இப்ப நம்ம வந்து பாடம் கத்துக்கிட்டு அந்த அந்த ஞானம் கிடைச்சு அப்புறம் இறை அடையிறது. இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வர்றது அனைத்துமே சதாசிவ சக்தி. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், அந்த 5 தொழில்களையும் செய்யறது வந்து இறைவன் தான், நம்மளை கொண்டு போய் கூட்டு வர்றதுல இருந்து. அதனால அது கீழ் நோக்கினதா இருந்தாலும் மேல் நோக்கி இருக்கிற சக்தியாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கானதாக இருந்தாலும் சரி, அதனால நமக்கு கிடைச்ச ஞானமாக இருந்தாலும் சரி, அந்த ஞானத்தை வச்சு நம்ம இறைவனை பற்றி கொண்டு இறைவனோட சேர்ந்து இறையோட இறை இயக்கமாக இருந்தாலும் சரி, இது அனைத்தையும் இயக்குறது யாருன்னா சதாசிவ சக்தி தான். அது சதாசிவன் தானே அப்படின்னு சொல்றதாக நான் புரிஞ்சுக்கிறேன். வேற இதுல யாரும் உங்களோட கருத்து, கேள்வி ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? கிருத்திகம்மா, அது என்னன்னு தெரியலங்கம்மா. ஆல்ரெடி இன்வைட்டட்ன்றதே வந்துட்டே இருக்கு நாங்க கொடுத்தா. இருங்க, நான் திரும்ப ஒருக்கா கொடுத்து பார்க்குறேன். அதேதான் சொல்லு. வேற யாராவது வர திருப்பி கால் பண்ணா யூசர் ஆல்ரெடி சால்வ் அப்படின்னு தாங்க வருது. உங்களை கூப்பிட்டும் பார்த்துட்டேன், என்ன நெட்வொர்க் ப்ராப்ளம் தெரியல. வேற யாராலையும் வர முடியலைங்களா? அவங்களுக்கு மேல ரத்னாராயண ஐயா இல்லைன்னா ரத்னவர ஐயா கொஞ்சம் மேல வந்துட்டு அவங்க யூனிட் பண்ணி பாருங்க. அவங்களாலையும் வர முடியல, என்னன்னு தெரியல.
சரிங்கம்மா. நீங்க நாளைக்கு உங்களோட கருத்தையும் பகிர்ந்துக்கோங்கம்மா. வேற யாரும் உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? உங்களோட கேள்வி? ஐயா மகிமையா வந்திருக்காங்க. ஐயா சுருக்கமா 5 நிமிஷத்துல முடிச்சிடுங்க ஐயா. மிக்க நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் இணைந்தேன். நான் பாடல் மட்டும் நான் படிச்சிடுறேன். சத்தினார் கோணம் சலமுற்று நின்றிடும், சத்தியரு கோணம் சயனத்தை யுற்றிடும், சலமுற்று இருந்திடும், சத்தியுருவாம் சதாசிவம் தானே. ஒருமுறை படிச்சிடுறேன். சக்தி நூல் கோணம் சலமுற்று நின்றிடும், சக்தி அருகோணம் சயனத்தை உற்றிடும், சக்தி நால்வட்டம் சலமுற்று இருந்திடும், சக்தி உரு ஆம் சதாசிவம் தானே. அருமை, நன்றி. நாளை சந்திப்போம். நன்றிங்கய்யா. கிருத்திகாமா, இந்த இது ஸ்ரீ சக்கரத்தோட பொருந்துங்களா? இது நீங்க நாளைக்கு முடிஞ்சா சொல்லுங்கம்மா. ஸ்ரீ சக்கரத்திலயும் இந்த 3 வடிவங்கள் தான் இருக்கு. அந்த அவுட்டர் இது ஸ்கொயராகவும், அதுக்கு நடுவுல அந்த வட்டமும் வருது. அப்புறம் நடுவுல அந்த அறுகோண சக்கரமும் வருது. இது ஸ்ரீ சக்கரத்தையோட நம்ம பொருத்தி பார்க்கலாமா அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னா, அது அது யோசிக்கிற விஷயம். அது மாதிரி யோசிச்சேன். ஆனா எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது. எப்பயோ படிச்சதுதான். அதனால உங்களுக்கு அதுல ஏதாவது பொருந்துதான்ற மாதிரி இல்ல ஏதாவது சொல்லணும்னா சேர்த்து சொல்லுங்கம்மா நாளைக்கு. நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.